வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டை நாசம் பண்றதுக்கு அட்டாமிக் பாம்போ இல்ல லாங் ரேஞ்ச் மிசைல்ஸோ தேவையில்லை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி தரத்தை குறைச்சா போதும். அந்த நாட்டில் நடக்கக்கூடிய தேர்வுகள்ல முறைகேடு நடந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா நாடு நாசமா போயிடும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையில படித்து வெளிவரக்கூடிய அடுத்த தலைமுறை டாக்டர்ஸா வந்தா அவங்க ட்ரீட் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா சுகாதாரத்துறை நாசமா போயிடும். அப்போ ஒரு நாட்டுடைய கல்வி தரம் குறையும் பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு நாசமா போகுது அப்படின்னு பாருங்க. அப்ப அடுத்த தலைமுறை நாசமாகும் பொழுது அவங்க கையில் எடுக்கக்கூடிய எல்லா துறைகளும் நாசமா போகும். இதைத்தான் தொடர்ந்து 10 வருஷமா பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்கு. எத்தனையோ விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். என்சர்ட் வச்சு பள்ளிகள்ல இருக்கிற சிலபஸை மாத்திட்டு இருக்கிறாங்க. பாடத்திட்டங்கள்ல பெரியார், அம்பேத்கர் போன்றவர்களுடைய பாடத்திட்டங்களை இருட்டடிப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பட்டியலினத்தை சேர்ந்த போராளிகளுடைய பாடங்களை இருட்டடிப்பு செய்யறாங்க. இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய பாடத்திட்டங்களை சேர்க்கிறாங்க. சாவர்கர் புல்புல் பறவையில பறந்து போனாரு அப்படின்னு பசங்களுக்கு கத்து கொடுக்கறாங்க. பள்ளிகளோட நிலைமை தான் இப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கல்லூரிகளிலும் சாஃப்ரனைசேஷன் வந்துருச்சு. இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பேசுறாங்க, ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு நாம கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த காலத்திலேயே புஷ்பக விமானம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ராவணன் இருந்த காலத்திலேயே அவர்கிட்ட வந்து 10 விதமான ஏரோப்ளைன் இருந்தது அப்படின்னு ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் பேசுறாங்க. அந்த அளவுக்கு பள்ளி அளவிலும் சரி, கல்லூரிகள் அளவிலும் சரி, கம்ப்ளீட் சாஃப்ரனைசேஷனை ஸ்லோவா ஸ்டெடியா 10 வருஷத்துல இந்த பாஜக அரசு செஞ்சு முடிச்சிட்டு இருக்கு. போன வாரம் கூட பாத்தீங்கன்னா என்செட் சிலபஸ்ல பாப்ரி மஸ்ஜித் அப்படிங்கிற அந்த பெயரையே நீக்கம் பண்ணிருக்கிறாங்க. பாப்ரி மஸ்ஜித்னு சொல்லாம வெரி 3 டோம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. கோத்ரா கலவரங்கள் பற்றிய பாடங்களையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. பாஜக மேற்கொண்ட ரத யாத்திரை அதை பற்றிய பாடத்தை நீக்கிட்டாங்க. வெறும் பாப்ரி மஸ்ஜித் இருந்த இடத்துல 3 டோம்டு ஸ்ட்ரக்சர் இருந்தது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, இப்ப ராமர் கோவில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு தேவையான போர்ஷனை மட்டும் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. இத பத்தி விளக்கம் கேட்டா என்சர்ட்டோட சேர்மன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே வன்முறையை வளர்த்து விடுமோ அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. சரி, பள்ளி கல்லூரிகளை தான் இவங்க சாஃப்ரனைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, வளரும் பச்சிளம் குழந்தைகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன்கள்லயே இன்னைக்கு விஷத்தை கலக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல மே மாசம் போகோ சேனல்ல ஜெய் ஜெகநாத் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 6 மாநில மொழிகள்ல இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர், அவரும் ஒரு வைணவ மதத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் பலராமன், இவங்க 2 பேருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த கார்ட்டூனுடைய மையக்கரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து எதிரிகளை எப்படி சமாளிக்கிறாங்க, எதிரிகளை எப்படி அழிக்கிறாங்க, அந்த கோவிலையும் அந்த கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய மக்களையும் எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கறதான் கதை. இதுல ஒரு எபிசோடு பாருங்க. அந்த பூரி ஜெகநாதர் கோவிலுக்குள்ள ஒரு காவி வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தன் உள்ள நுழையறான். உள்ள நுழைஞ்ச அந்த வில்லன் திடீர்னு அந்த காவி உடையல்கள்லாம் கலந்து விட்டு, என்னோட பேர் வந்து மஹ்தீன் கான், நான் இந்த கோவில்லையும் இந்த கோவில் இருக்கிற சொத்துக்களையும் கொள்ளையடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த ராஜாவையும், அந்த அர்ச்சகர், அவர் நல்ல நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பெருசா நாமம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு, ராஜா நல்ல பெரிய பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே மங்களகரமா இருக்காரு, இவங்க 2 பேரையும் கைது பண்ணி வச்சிடறான். உடனே இந்த சிறுவன் பலராமன் பூரி ஜெகநாதருடைய உதவியோட இந்த வில்லனை வீழ்த்தி, இந்த வில்லன் கும்பலை வீழ்த்தி இந்த கோவிலையும் மக்களையும் எப்படி காப்பாத்துறான் அப்படிங்கறதா எபிசோடு. இந்த முழு எபிசோட்லயும் பாத்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு எபிசோட். குழந்தைங்களை வசீகரிக்கக்கூடிய வகையில இருக்கு. ஆனா எல்லா வில்லனுக்கும் ஸ்டாண்டர்ட் காமன் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் தலையில குள்ளா போட்டிருக்கிறாங்க, தாடி வச்சிருக்கிறாங்க, எல்லாருக்கும் இஸ்லாமிய அடையாளங்களும் பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹீரோவா காட்டக்கூடியவர் ஒரு வைணவ மதத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் அப்படிங்கறத ரொம்ப அப்பட்டமா அவருடைய காஸ்டியூம்ல இருந்தும் அந்த மேக்கப்ல இருந்தும் நமக்கு தெரியுது. ஏற்கனவே இந்த மாதிரி எத்தனையோ கார்ட்டூன்ஸ் வந்திருக்கு. ஆரம்பத்துல சோட்டா பீம் அப்படிங்கிற கார்ட்டூன் வந்து நிறைய குழந்தைகள் விரும்பி பார்ப்பாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணக்கூடிய கார்ட்டூன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க உள்ள ஊடுருவி பாத்தீங்கன்னா அந்த கார்ட்டூனுக்குள்ள பல விஷயங்கள் வந்து ரொம்ப நெருடலா இருக்கும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள்லாம் அரக்கன்கள், பேய்கள், வில்லன்கள்,
கருப்பா இருக்கிறவன் எல்லாம் கெட்டவன், காவி உடை அணிந்தவன் தான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தொடர்ந்து அந்த கார்ட்டூன்ல வந்து வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இந்த ஜெய ஜெகநாத் கார்ட்டூன்ல ரொம்ப வெளிப்படையாவே இஸ்லாமியர்கள்னா டெரரிஸ்ட், இஸ்லாமியர்கள்னா வில்லன்கள், கெட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு நபருக்கும் நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகள்னு சிலது கொடுத்திருக்கு. அதாவது நம்ம விருப்பப்பட்ட மதத்தை, விருப்பப்பட்ட கடவுளை நம்ம பின்பற்றதுக்கு எல்லா சுதந்திரமும் நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களே வில்லனாக சித்தரித்து ஒரு கார்ட்டூனை வளர்ற குழந்தைங்க பாக்குற அளவுக்கு ஒரு கார்ட்டூன் எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னா இவனுங்களுக்கு எவ்வளவு கீழ்த்தரமான, எவ்வளவு குரூரமான புத்தி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எப்படி நாம அனுமதிக்க முடியும்? பிஞ்சு குழந்தைங்க, வளர்ற குழந்தைங்க மனசுல எவ்வளவு நேக்கா விஷத்தை ஏத்துறாங்க பாருங்க. இந்த குழந்தைங்க நாளைக்கு பள்ளிக்கூடம் போகும், வெளியில தெருவுல போய் பக்கத்து வீட்டு பிள்ளைங்களோட விளையாடும், பொது இடங்களுக்கு போகும். தொடர்ந்து இது போன்ற கார்ட்டூன்களை பார்க்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மனசுல உளவியல் ரீதியாக என்னென்ன விஷயங்கள் போய் சேரும்னு யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு 2-2.5 வயசு இருக்க குழந்தைங்க கூட யூடியூப்ல போய் அழகா வேண்டிய கார்ட்டூனையோ இல்ல மியூசிக் வீடியோவையோ போட்டு பாக்குதுங்க. ஒரு 3-3.5 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் கார்ட்டூன் தான் பாக்குது. பெற்றோரும் கார்ட்டூனை போட்டு விட்டுட்டா குழந்தை எங்கேஜ் ஆயிடுது, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த குழந்தைங்க என்ன பாக்குது, ஏது பாக்குது, இல்ல நல்ல விஷயங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கூட தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாம குழந்தைங்களுக்கு போட்டு விட்டுறாங்க. அப்ப பெற்றோராக உங்களுக்கும் ஒரு கடமை இருக்குல்ல. அந்த கார்ட்டூன் மூலமா குழந்தைங்களுக்கு என்ன விஷயம் கடத்தப்படுது அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நாம யோசிக்கணும்ல. எத்தனையோ ஆங்கில கார்ட்டூன்ஸ் டப் பண்ணி வரக்கூடிய கார்ட்டூன்ஸ் இருக்கு. ஷின்சான், டோரேமான், எவ்வளவு கார்ட்டூன்ஸ் இருக்கு. ஆனா அதுல எல்லாம் நல்ல விஷயங்கள் கத்து கொடுக்குறாங்க. பெரியோரை மதிச்சு நடக்கணும், பொய் சொல்லக்கூடாது, நம்ம ரூமை நம்ம கிளீனா வச்சுக்கணும், நம்ம பொருட்களை பாதுகாப்பா வச்சுக்கணும், இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் கூட கார்ட்டூன்ல கத்து கொடுக்குறாங்க. இது யாரோ ஒரு தனி மனிதர் அவருக்கு தோன்றிய ஒரு ஐடியா இல்ல வரலாற்றை பேஸ் பண்ணி அதை சொல்லுவாங்க. சங்கி கூட்டம் இதை நியாயப்படுத்தும். ஏன் பூரி ஜெகநாதர் கோவில அவுரங்கசீப் காலத்துல வந்து அவங்க களவாடலையா அப்படின்னு சொல்லி அந்த கதையை தானே, வரலாறு தானே சொல்றாங்க அப்படின்னு இந்த சங்கிகள் இதை நியாயப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஆனா 3 வயசு குழந்தைக்கு இந்த வரலாறு இப்ப முக்கியமா? அத வரலாறா அந்த குழந்தை பாக்குமா? அந்த குழந்தை மனசுல இந்த கதையை பார்க்கும்போது அது மனசுல என்ன தோணும்? நாளைக்கு இஸ்லாமியர் வீட்டு குழந்தைங்களை பார்த்தா இந்த குழந்தைக்கு மனசுல என்ன நினைப்பு வரும்? எப்படி சகஜமா மத்த குழந்தைங்களோட பழகும்? நாளைக்கு இந்த குழந்தைங்க வளர்ந்து பெரியாள் ஆகும் போது இந்த சமூகத்துல எப்படிப்பட்ட ஒரு பிளவுவாதம், ஒரு பிரிவினை ஏற்படும்? இத பத்தி எல்லாம் தெரியாமல இப்படிப்பட்ட கார்ட்டூன் எடுக்கிறாங்க. அப்போ இது யாரோ ஒரு தனி மனிதர் செய்யக்கூடிய வேலை இல்ல, ஒரு சிஸ்டமே சேர்ந்து இன்னைக்கு பிஞ்சு மனசுல கூட நஞ்ச சேர்க்கிற ஒரு கேவலமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இது போன்ற விஷயங்களை நாம எப்படி அனுமதிக்க முடியும்? இதெல்லாம் பொதுமக்களாகிய நாம தான் இதுல முயற்சிகள் எடுக்கணும். தயவு செஞ்சு இத பத்தி எல்லாம் பிசிசிஐக்கு எழுதி போடுங்க. இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம வைரல் பண்ணணும், பேச வைக்கணும். இல்லமா சத்தமே இல்லாம அடுத்த தலைமுறைக்கு இது போன்ற தேவையற்ற விஷயங்களை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து நாம அனுமதிச்சோம்னா வளரும் போதே உளவியல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்த நாளைக்கு ஒரு சமூக பிரிவினையில இது கொண்டு போய் விடும். 5ல வளைக்கலன்னா 50ல வளைக்கவே முடியாது. சின்ன வயசுலயே சமூக நீதிக்கு எதிரான விஷயங்களை, சகோதரத்துவத்துக்கு எதிரான விஷயங்களை எதுக்கு குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும்? அவசியமே இல்லாத ஒரு விஷயம் இது. தயவு செஞ்சு வீட்டுல குட்டி குழந்தைங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு டிவில என்ன ப்ரோக்ராம் பாக்குறாங்க அப்படிங்கறத 1க்கு 2 தடவை கவனிங்க. அதுல நல்ல விஷயம் தான் சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கறத பாருங்க. முடிஞ்சா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. ஒரு மனிதனை அவனுடைய தனி மனித ஆற்றலுக்காக மதிக்கணுமே தவிர அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன், எந்த பின்னணியில இருந்து வரான், அவன் பணக்காரனா, ஏழையா, ஹிந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்டியனா, இது போன்ற விஷயங்களை வச்சு ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணாதீங்க. எல்லாரையும் சமமா பாருங்க அப்படிங்கறது சின்ன வயசுல இருந்தே கத்துக் கொடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கு. இதத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஒரு நாடை நாசமாக்குறதுக்கு அட்டாமிக் பாம்போ மிசைலோ தேவையில்லை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியை நம்ம சாகடிச்சிட்டோம்னா அடுத்த தலைமுறை ஆட்டோமேட்டிக்கா செத்து போயிடும். அதோட அந்த நாட்டுடைய வளர்ச்சியும் செத்து போயிடும்.
அதைத்தான் இந்த சங்கி கூட்டம் தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதிர்த்து ஒவ்வொரு பெற்றோரும் குரல் கொடுக்க வேண்டும்.